இப்படி சீரியலே பார்த்துட்டு இருக்க பாட்டி நீ கொஞ்ச நேரம் ஏதாச்சும் படம் வைக்கலாம்ல? ஏன் இப்படி சீரியலே பார்த்து அழிக்கிற டிவியை? ஏன் சீரியல் பார்க்க என்ன உனக்கு? என் கூட சேர்ந்து தானே பார்க்குற, பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் இப்போ மட்டும் வந்து சொல்லிட்டு இருக்க. போ பாட்டி. ஃபுல்லாக சமைச்சாச்சு. சரி அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காரலாம். வேணாம் தூங்கிடலாம். உட்காந்தா வேறு ஏதாச்சும் வேலை சொல்லுவாங்க. எங்கம்மா போகிற? ரொம்ப தலை வலிக்குதாத்தா, ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டேன், கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு தூங்கிட்டு வரேன். இப்போ யாரும்மா பரிமாறுவா? எப்போ சாப்பிட்றது? அப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்து பரிமாறுறது. ஒரு 5 minutes தூங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் தூங்கிட்டு. சரிங்க அத்தை, சீக்கிரமாக தூங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் தானே, தூங்க விட மாட்டியா? ஏண்டி ஏங்க வாங்க கூப்பிடாம ஏன் வா போன் கூப்பிட்ருக்கு? பாட்டிங்கிற ஒரு மரியாதையே கொடுக்கறது இல்லை. உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்? இப்போ ஓவர் திமிர ஆயிடுச்சு உனக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, ஜல்லிக்கரண்டியில் சூடு வைக்கிறேன். வை அப்போ பார்க்கலாம். எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்கிறதுனே தெரிய மாட்டேது. ஐயோ கடவுளே, என்னடி என்னாச்சு? ஃப்ரெண்டு ஏதோ கூப்பிட்றா, அந்த ஸ்வேதா கூப்பிட்டான்னு ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டு போனேன். என்னதான் ஆச்சு? அட ஏமா கேட்குறேன். ஏண்டி இருமா நேராக உட்காந்துட்டு சொல்கிறேன். சொல்லிடி, என்னதான் ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா, சண்டையா என்ன? நல்லா தானே கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தா, என்ன தேங்க்ஸ் சொன்னியா? ஐயோ போமா, அதை பற்றி மட்டும் பேசாதம்மா. எனக்கு ஒன்றுமே இங்கே புரியல. இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஏன் திப்பு சத்தம் போடுறீங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கினா என்ன, தூங்காட்டி என்ன? இப்போ தூங்கினா முடிய விஷயமா? நானே வீட்டில் இருக்கேன். ஏண்டி என்னாச்சு? அம்மா கேட்குறா, அந்த கிஃப்ட் அனுப்பவே இல்லைம்மா. என்னடி சொல்கிற? அந்த ஸ்வேதா பொண்ணு கிஃப்டே அனுப்புறீங்க? அப்போ யார் அனுப்பியிருப்பா? எனக்கும் தெரியலம்மா. ஆனால் அந்த ஸ்வேதா இருந்துச்சு. இல்லை ப்ராங்க் பண்ணுறியாலாம் கேட்குறேன். ஆனால் அதை நான் இப்போ யூகேயே இல்லை, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேது. இப்போ வேறு யாராச்சும் ஃப்ரெண்டு ஸ்வேதா அனுப்பியிருப்பாங்களான்னு பாரு. ஐயோ கடவுளே. அம்மா வேறு யாரும் ஸ்வேதானா அப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைம்மா. அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. ஆனால் எனக்கு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த கொரியர் பேப்பர் வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன், ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ எடுத்துகிட்டு வா போ. அதை போகிறேன். பாருங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நேம் பாருங்க, இங்கே பாரு, ஸ்வேதா யூகே. அது தவிர மற்ற எதுவுமே இல்லைம்மா. அவள் தான் யூகேல ஸ்வேதா இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு எனக்கு. அவள் மட்டும் நம்ம வேறு யாரும் இல்லை. என்னடியே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு போடி, நான் போய் படுக்கிறேன். தலையே வடிக்குது எனக்கு. அப்படியே போயிடுச்சா பாட்டி? சரி டிவி ரிமோட் எடுத்து மாட்டுவோம். டிவி ரிமோட் மேலே கையை வச்சு கையை வெட்டிடுவேன்டி. ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன். டிவி பார்க்கலாம் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காது. போய் படு. அதான் எனக்கு தூக்கம் வரலத்த. போடி போய் படுக்கிறியா இல்லையா? பாட்டி வாங்குறியா என்கிட்ட? அடி வாங்குறியா இல்லையா? போய் அங்கேயே இல்லை, போய் படுக்கிறியா? அடிச்சேன்னு நினச்சிக்கோ. போகிறேன் இப்போதான் போச்சு. இது போனதுக்கப்புறம் படுக்கலாம் இது பண்ண போகுது. ஒன்றுமே புரியல. ஏய் தொப்புன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காதடி, போய் தூங்க விடு. அடா எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னன்னே தெரியலையே. சுகமாக இருக்கு இதெல்லாம். என்ன இவங்க இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க? சரி அட்டா ஆமாம், நம்ம ஃப்ரெண்டு வேற நம்மளை நைட்டு வேறு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுருந்தாலே. நம்ம என்ன போகல. 8 மணி ஆனால் கூப்பிட்டுருந்தா. இதுக்கும் முன்னாடியே 8 மணி ஆனால் கூப்பிட்டுருந்தா. இருந்தாலும் முன்னாடியே போகலான்னு தோணுது. நம்ம போயிடுவோம் அத்தைக்கு தெரியாமல். எங்கடி போகிற? விளையாட போயிட்டு வரேன்க்கா. விளையாடவா? அதெல்லாம் வேணாம், வீட்டிலே இரு. அத்தை போங்க அத்தை, ஒரு நாள் தான் விளையாடுறேன், அதுவும் போயிட்டாரா? போங்க, நான் போய் விளையாட போகிறேன். இப்போ ஒருத்தி இன்னும் விளையாட போயிட்டாளா? தலைடி இங்கே உட்காந்துக்குமா. ஏன்னா அப்படி பண்ணுற? நாடகம் பிடிச்சதாக இருக்கும் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் நாடகம் பார்க்கலாம். உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கு உனக்கெல்லாம். ஏண்டி நாடகம் பார்த்தாலும் இருக்கும்? சும்மா அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தா. என்னடி மைக்க போட்டேன்? ஜானு, ஐயோ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, வாடி இங்கே. ஜானு என்னங்கத்த, என்னாச்சு? என்னங்கத்த இவ எங்கே போய் தூங்கிட்டு இருக்காளா? அடிய பைத்தியக்காரி, மைக்க போட்டாளா? இந்த நேரத்தில் தண்ணி எடுக்கிறாங்க. ஐயோ தண்ணியே இல்லையே இதில், என்ன பண்ணுறது? ஐயோ தண்ணி பையனை மூந்துட்டு வரட்டாங்கத்த. இன்னும் வேணாம், இரு அவளே எந்திரிக்கிற
ஏதாச்சும் பிரச்சனையா? இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னதான் ஆச்சு ஒழுங்கா சொல்லு. அண்ணி எனக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வந்துச்சுல்ல? ஆமாம், உன் ஃப்ரெண்டு ஸ்வேதா கூட அனுப்பிச்சிருந்தான்னு சொன்னீங்க, யூகேல இருக்கிற பொண்ணு. அவள் அனுப்பவே இல்லை அண்ணி. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அண்ணி, அவள் அனுப்பவே கிடையாது. வேற யாரோ தான் அனுப்பியிருக்காங்க, யாருமே தெரியல. உன் ஃப்ரெண்டு ஸ்வேதான்னு யாராச்சும் இருப்பாங்க, அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அண்ணி. அம்மா அம்மா, கட்டு வர வலிக்குது. அம்மா, இன்னைக்கு டாக்டர் கட்டு அழுக்கலான்னு சொன்னாங்கல்ல, வாமாக்கு போய் கவுத்து எடுத்துட்டு வரலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் இருக்குமா? அதெல்லாம் இருக்குமா? வாமா போகலாம். சரி, நான் போய் முதல்ல கட்டை ஊற்றுட்டு வந்துடுறேன். ஆமாம், இந்த மீனா எங்கே போனா? மீன் அடான போய் காணும். அதான் ஃப்ரெண்டு கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவளுக்கு எப்பவுமே அதே வேலை. சரி அத்தா, அவன் கொஞ்சம் எழுப்புறீங்களா? ஏண்டா ராமு, எந்திரிடா. டே ராமு, எந்திரி. ஏய், என்னம்மா காலங்கத்தாலே கத்திட்டு இருப்பியே? காலங்கத்தாலையா? டேய், சாயந்தரம் ஆயிரும்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில். காலங்கத்தாலையாம்மா? உனக்கு என்ன இன்னும் விடியலையா? என்னப்பா விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? காலையிலே முடிஞ்சிருச்சு, இன்னும் காலங்கத்தாலையா? ஓ, ஏண்டா உன் சின்ன பொண்ணு ஹீனாக்கு கட்ட வைக்கணும்ல, கூட்டிகிட்டு போயிட்டு வா. அடா ஆமாம், சரி 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 ஜா, நீ வா, நான் போய் வண்டி எடுக்கிறேன். சரிங்க, சரி நான் போயிட்டு வரேன் பாட்டி. பாய் பாய். ஓடி. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நானும் கிளம்புறேன். போயிட்டு வா, போயிட்டு. சரி நான் எந்திரிச்சு போ. ஐயோ அம்மா, என்னடி என்னாச்சும்? ஐயோ கடவுளே, என்னது ஒரு கால் தூண்டு அப்படியே நிக்குது. ஐயோ பயமா இருக்கு. நான் விட்டுட்டு போறேன். அம்மா 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 இருமா. ஐயோ எனக்கே பயமா இருக்கு. என்னது? ஐயோ எனக்கே ஒன்றும் புரியல. நானும் முதல்ல வெளியே போறேன். ஐயோ என்ன எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே தெரியல. நம்ம ஊருக்கெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக நான் போகிறேன். ஐயோ நெக்ஸ்ட் எபிசோட்லாம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். சரி சரி நான் போகிறேன்.